ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு வித்தியாசமான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? ஜிலேபி மீன் குழம்பு வந்து நம்ம எப்போவுமே ஒரே மாதிரியாக தாங்க வச்சுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நான் ஒரு வித்தியாசமாக வச்சுட்ருக்கேங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னடா இவன் ஒரு வித்தியாசமாக வைக்க போகிறான்னு ஒன்றும் நினச்சிடாதீங்க. நானே இந்த குழம்பு இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வைக்கிற மாதிரி மீன் குழம்புக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கருவேப்பிலை தழை, வெங்காயம் எல்லாமே போட்டு நான் வதக்கி விட்டுட்டேங்க. கூடவே டிஃப்ரெண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் இதோட வந்து நான் மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. அந்த ருசி வந்து இந்த குழம்புல இறங்கட்டும்னு சொல்லி நான் சேர்த்துருக்கேங்க பாருங்க. ஆனால் இது எல்லாமே வணங்க நல்லாவே ஒரு வாசம் வருதுங்க. ஏன் இப்படி செஞ்சுருக்கேன், வெங்காயத்தோட மிளகாத்தூள் போட்டிருக்கேன்னா குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால நான் போட்டிருக்கேங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மசாலா வந்து அரைச்சி நான் இது வரைக்கும் வச்சது இல்லைங்க. மிளகாத்தூள் வந்து போட்டு புளி தக்காளி கரைச்சி ஊற்றி தானே வைப்போம். நான் இதில் வந்து என்னென்ன மசாலா பொருள் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, தேங்காய், பாருங்கள் நல்லா காட்டுமாங்க மசாலாவை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே திக்காக இருக்குது. எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் சித்தியாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரி மசாலா வணக்கி ஊற்றி தான் மட்டன் குழம்பு, கறி குழம்புலாம் வைப்பாங்க. அந்த ஒரு மெத்தடில் வச்சு பார்க்கலாம், குழம்பும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும்னு சொல்லி தாங்க இன்றைக்கி நான் இப்படி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாவில் அரைக்கிறதுல தேங்காய் போட்டிருக்கேங்க, தக்காளி போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்குது இல்லைங்களா, ரொம்பவே சூப்பராக வதங்கிடுச்சு. இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி வச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இதே மெத்தடில் வச்சு பாருங்கள் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டுங்க. பார்த்தீங்களா, நான் வந்து மீன் இந்த மாதிரி நான் குழம்புக்கு போட்டதில்லை. ஏன்னா மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நான் பிணைஞ்சி வச்சுருக்கேங்க. இது நானாக என்னோட ஒரு ஐடியாவில் தான் சரி இப்படி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி நான் செஞ்சிட்ருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி உப்பெல்லாம் போட்டு நான் வந்து பிதறி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து குழம்புல சேர்க்கறதுக்காக. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஜிலேபி மீனோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் தாங்க நான் போட்டு குழம்பு தொடங்கி பாருங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து குழம்பு மீன் வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் நல்லா விரும்பி சாப்பிடுவார். எங்களுக்கு பொரிச்ச மீன் தான் பிடிக்கும். அதனால நாங்கள் எங்களுக்கு உண்டான பங்கெல்லாம் வந்து நான் பொரிக்கிற மீனில் எடுத்துக்குவேன். பாருங்கள், தலையும் வால் பகுதி ஒரே ஒரு துண்டு பீஸ் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் மற்ற மீன் வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்காக வந்து நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். மசாலாலாம் போட்டு சூப்பராக பிணைஞ்சி வச்சுருக்கேன் இது பொரிக்கிறதுக்கு. அப்படியே வாங்க, இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. நான் பாருங்க, நம்மளோட மீன் குழம்பு வந்து எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தக்காளி புளியெல்லாம் கரைச்சி ஊற்றுவோம் இல்லைங்க, அது வந்து இந்த அளவுக்கு திக்காக வராது இல்லைங்க. பார்த்தீங்களா, அது தக்காளி தண்ணி வந்து கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதோட நம்ம தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நல்லாவே கொதிக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் அந்த தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பக்கத்தில் காட்டுமா, சேர்த்தியாச்சு. இப்போது நல்லா கலந்துட்டு பாருங்கள், தண்ணி நான் ஊற்றிட்டேன். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இன்னுமே திக்காக தான் இருக்குது. இன்னுமே தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தான் இருக்க மாட்டிருக்குதுங்கோ இந்த குழம்பு. நான் வந்து இன்னுமே தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி வந்துருச்சுங்க. இன்னுமே தண்ணி வந்து நான் ஊற்றுவேன், ஆனால் வேணாம், போதுங்க எனக்கு குழம்பு. அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது
மீன் குழம்புக்கு புளியோட அளவை கம்மி பண்ணிட்டு தக்காளியோட அளவு வந்து அதிகமாக போட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா தக்காளி புளிப்பு வேற, புளியோட புளிப்பு சுவை வேற. அதனால நான் தக்காளி அதிகமாக போட்டு புளி வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடலாம். புளி ஊற்றாமே குழம்பு டேஸ்ட்டு அமோகமாக இருக்குங்க. இருந்தாலும் மீன் குழம்புனாவே புளி தானே. இன்னைக்கு நான் என்னோட மெத்தடில் குழம்பு வச்சுருக்கேன். எல்லா புளியும் ஊற்றியாச்சுங்க, ஊற்றியாச்சு வெற்றிகரமாக. இப்போ வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா குழம்போட ருசி வந்து உப்பு தான். நம்ம என்னதான் மசாலா தூள் என்னதான் நம்ம ஒரு சில பொருளை வித்தையை காட்டிலாம் குழம்பு வச்சாலும் புளி கரெக்டாக இருக்கணும். புளி சாரிங்க வாய் குளருது. உப்பு சுவை வந்து கரெக்டாக இருக்கணும். சூப்பருங்க சூப்பருங்க, வேற லெவலுங்க. அமோகமான ஒரு டேஸ்ட். உப்பு டப்பா எங்கம்மா காணோம், அப்படியே எடுத்து. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க, உப்பும் போட்டாச்சு. குழம்பும் நல்லா தலைப்படன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நல்லா கொதிச்சு ஒரு வத்தினதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாங்க. குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிங்க பாருங்க. வத்திருச்சு, நல்லா வத்தி ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம சூப்பராக மசாலா போட்டு பிணைஞ்சு வச்ச ஜிலேபி மீனை வந்து குழம்புல அப்படியே மெதுவாக பொத்தின மாதிரி இறக்கிடலாங்க உள்ள. நல்லா பெரிய பெரிய ஜிலேபி மீனுங்க, ஃப்ரெஷ் மீன். அப்படியே மெதமா மீனை போட்டுட்டு நம்ம வந்து கரண்டி விட்டு கிளறி விடக்கூடாது. அதனால போட்டதுமே சும்மா ஒரு கிளறி விட்டுறலாம். இப்படி ஒரு கிளறு அப்படி ஒரு கிளறி சிம்மில் தான் வைக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷங்கிறது அதிகம் தான். அந்த சூட்டுலேயே மீன் வந்து வெந்துடும். சிம்மில் வச்சிடலாம். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நான் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினேன், எந்த அளவுக்கு வத்தி வந்துட்டுன்னு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம போட்ட மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். அப்படியே கரையாமல் லட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், கரையவே இல்லை. இது மீன் தலை. இது வந்து நான் போட்ட பீஸ் பாருங்கள், உடையவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம போட்ட மிளகுலாம் பாருங்கள் எப்படி மிதந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நான் கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேங்க. எனக்கு கருவேப்பிலை போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட ஸ்மெல்லு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இப்படி போட்டு ஆவியில் அப்படியே விட்டுட்டோம்னா அதோட வாசனை வந்து ரொம்பவே அருமையான ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ வந்து இன்னொரு தடவை ஃபைனலாக டேஸ்ட்டு பார்த்துடலாங்க இந்த குழம்பு எப்படி இருக்கும். ஏன்னா நான் நல்லா இருந்தால் மட்டும்தான் சொல்லுவேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நானாக ட்ரை பண்ணி பார்த்த ஒரு மீன் குழம்பு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்குங்க, உண்மையாமே வேற லெவல்ல இருக்கு. நான் மீன் பீஸ் பார்த்தீங்கன்னா மீனோட தலையை மட்டும்தான், தலை வாடு இதுதான் போட்டு குழம்பு வச்சேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேவையான குழம்பு மீன் குழம்பு கிடைச்சிருச்சு. இதே நம்ம தக்காளி வெங்காயம் இது புளியும் கரைச்சி ஊற்றி வச்சோம்னா இவ்வளோ குழம்பு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. தோசைக்கு வந்து அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அருமை வேற லெவல்ல இருக்கு. அடிச்சு காலே இல்லைங்க, சூப்பரா இருக்குங்க. உண்மையாவே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், அருமையான டேஸ்டா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு தடவை இந்த மீன் குழம்பு பார்த்துக்கோங்க. காட்டுடி, இங்க காட்டு. பார்த்துக்கோங்க, தரமான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இதே மாதிரி மசாலா அரைச்சி வைங்க. எங்கள் கிராமத்தில் எங்கள் அம்மாலாம் வந்து கறி குழம்பு இந்த மாதிரி அரைச்சி நானுமே இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு பார்க்கலாமேன்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.